நீங்கள் வென்று இது இன்று வரையான கால தமிழ் பேசும் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். எங்களுடைய நிதர்சனம் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தொடர்ந்தும் நாங்கள் நிதர்சனம் வாயிலாக பல்வேறு தரப்பினர்களை சந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று எம்முடன் இணைந்திருக்கின்றார் ஜாழ் மாநகர சபையின் உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினருமான ஜெயக்குமார் ரஜீவ்காந்த் அவர்கள். உள்ளூராட்சி சபை எலெக்ஷனானது அறிவிக்கப்பட்ட பின்பு தொடர்ந்து அதனுடைய பரப்புரைகளும் சரி, தேர்தல் வேலைகளும் சரி முன்புறமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான பொருளாதார நெருக்கடி உள்ள சூழ்நிலையிலே உள்ளூராட்சி தேர்தல் அவசியமா என்கின்ற தரப்பு ஒரு பக்கம் விவாதித்துக் கொண்டிருக்க, அந்த உள்ளூராட்சி சபையை நடத்தியே முடிக்க வேண்டும் என்கின்ற தரப்பு ஒரு பக்கம் அதற்கான விதிமுறைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த இரண்டுக்கும் இடையில் தற்பொழுது உள்ளூராட்சி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டு அதற்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அதனுடைய நடவடிக்கைகள் மிக மும்முரமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று அதை பற்றியும் சரி, நாட்டினுடைய தற்போதைய நிலை பற்றியும் சரி தொடர்ந்தும் விவாதிக்க உங்களுடன் இணைந்திருக்கின்ற ரஜீவ்காந்த் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். நேரடியாக எங்களுடைய நேர்காணலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் சென்ற முறை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நின்று வெற்றி பெற்று இன்று உறுப்பினராக இருக்கிறீர்கள். மீண்டும் உங்களுடைய உள்ளூராட்சி சபையை நீங்கள் தேர்தலை முகம் கொடுக்க போகின்றீர்கள். இந்த ஒரு நிலை எவ்வாறு இருக்கின்றது? அதே போன்று இந்த காலங்களில், அதாவது நீங்கள் வென்று இது இன்று வரையான காலப்பகுதியில் உங்களுடைய பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களாக இதை குறிப்பிடலாம். நான் 2018 ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்டான். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உடைய சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றான். எனக்கு அந்த வட்டாரத்தில் இருக்கின்ற வாக்குகளில் 30% மேலதிகமான வாக்குகள் எனக்கு மக்களால் வழங்கப்பட்டன. உள்ளூராட்சி சபைகளால் என்னென்ன வேலை திட்டங்களை செய்ய வேண்டுமோ அந்த வேலை திட்டங்களை அனைத்தும் நான் 100% மக்களுக்கு செய்தேன். உதாரணமாக ரோட்டு போடணுமோ, மற்றது தெருவிளக்குகள் பொருத்துதல், சுகாதாரம் சார்ந்த செயற்பாடுகள், இப்படியான சேவைகளை நான் மக்களுக்கு என்னால் இயன்றதை செய்தேன். நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வட்டாரத்தில் 2 பாடசாலைகள் இருக்கின்றன. அந்த பாடசாலை மாணவர்களுடைய நன்மை கருதி ஒரு பொது வேலை திட்டத்தை 2 பாடசாலைக்கு நான் செய்து கொடுத்தேன். அப்படின்னு சொன்னால், பாடசாலைக்கு வெளியே அந்த பாடசாலை மாணவர்கள் நடந்து செல்லக்கூடிய அந்த ஒரு பாதையை நான் கற்களால் பதிச்சு அதை நான் அந்த மாணவர்களுடைய நன்மை கருதி அதில் வீதி விபத்துக்கள் ஏற்படாதவாறு, மற்றது மழைக்காலங்களில் அங்கே வெள்ளம் நிற்கக்கூடிய சந்தர்ப்பம் நின்றது, சேரும் சகதியாக இருந்த இடங்களை அதில் கற்களை பதித்து அந்த மாணவர்களினுடைய அந்த நடைபாதைக்கு ஒரு இடையூறு இல்லாமல் ஒரு சௌகரியமான ஒரு செயற்பாட்டை நான் விசேடமாக 2 பாடசாலைக்கும் செய்து கொடுத்தேன். ஒன்று ஸ்டான்லி காலேஜ், மற்றது பெனடிக் ஸ்கூல் இருக்குது. அப்போ 2 ஸ்கூலுக்கும் நான் விசேடமாக அந்த பொது வேலை திட்டத்தை செய்து கொடுத்துறேன். இதற்கு மேலாக வேறு என்ன வீதிகள், சில இடங்களில் வீதிகள் போட வேண்டியது வீதிகள் போட்டு கொடுத்துனான். தெருவிளக்குகள் பொருத்துதல், அந்த திண்மக் கழிவு அகற்றல் சம்பந்தமாக ஒரு திருப்திகரமான செயற்பாட்டை செய்ய முடியாமல் இருந்தது. உண்மையில் அது ஒரு திருப்திகரமான செயற்பாடாக நான் அதை கருதவில்லை. ஏன்னு சொன்னால், அந்த ஒரு திண்மக்கழிவு அகற்றல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக யாழ் மாநகர சபையினுடைய செயற்பாட்டில் அது ஒரு அதிருப்தி இருந்தது மக்களுக்கு. அதை திருப்திகரமாக செய்யாததுக்கான காரணம் அங்கே மாநகர சபையிலே நிர்வகிக்கின்ற மேயர், வருகின்ற முதல்வர்கள்லாம் அதுக்கு ஒரு பொறிமுறையை போட்டு அதுக்கான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும். நாங்களும் எங்களுக்கான ஒரு சில பொறிமுறைகளை நாங்கள் சபையில் முன்மொழிஞ்ச நாங்கள். ஆனால் அதை அவருடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எங்களுடைய செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தாமலும் இருந்தது. 2 பேர்கள் இருந்தார்கள். முதலாவது ஆனோல்ட் இருந்தார், பிறகு மணிவண்ணன் இருந்தார். அப்போ 2 பேரும் எங்களுடைய அந்த திட்டங்களை நாங்கள் ஒரு சரியான ஒரு திட்டத்தை கொடுத்து நாங்கள் திண்ம கழிவகற்றல் தொடர்பான ஒரு சரியான திட்டத்தை கொடுத்தும் அவை அதை நடைமுறைப்படுத்தலை. அந்த விஷயங்களும் இருந்தது. இன்னும் ஒன்று
நாங்கள் வந்து சபையில் வந்து இப்போ கடைசி 2 வருடங்கள் வந்து மணிவண்ணன் இருக்கப்பட்ட காலங்களில் வந்து நாங்கள் வந்து சரியாக வந்து வஞ்சிக்கப்பட்டாங்க. என்னுடைய வட்டார நிதி வந்து எதையும் வந்து அவர் தெரியல. கிருபாகரனுடைய என்னுடைய சக உறுப்பினர் கிருபாகரனுடைய வட்டார நிதியை கூட வந்து கொடுக்கல. இப்போ மற்ற எல்லார வட்டார நிதி பயிரப்பட்டும் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் 3 பேரும் வந்து சரியாக வந்து மணிவண்ணன் மேயராக இருக்கிற காலப்பகுதியில் வந்து வட்டார நிதிகள் வந்து தடுக்கப்பட்டு எந்த ஒரு அபிவிருத்தியும் வந்து செய்யப்படாமல் இருந்தது. இதற்கு மேலாக இப்போ நாங்கள் வந்து மக்கள் வழங்கிய ஆணை என்பது எங்களுக்கு வழங்கிய 2018ஆம் ஆண்டு நாங்கள் தேர்தலுக்கு வழங்கிய ஆணை என்பது வந்து எந்த சந்தர்ப்பத்திலும் கொள்கைக்கு முரணான ஒரு செயற்பாட்டில் வந்து நாங்கள் போக மாட்டோம். கொள்கைக்கு முரணான எந்த ஒரு தரப்புடையும் வந்து நாங்கள் கூட்டு சேர மாட்டோம் என்று தான் மக்களிடம் நாங்கள் வந்து ஆணையை கேட்ட நாங்கள் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து அந்த மக்கள் வழங்கிய ஆணையை வந்து நாங்கள் வந்து 100% வந்து நாங்கள் வந்து அது கடைப்பிடிச்சு நாங்கள் ஏனென்று அதில் வந்து நாங்கள் கொள்கையே மாறி போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அங்கே இருந்தது. எங்களுடைய நாங்கள் 13 பேர் வந்து அங்கே மாநகர சபைக்கு நாங்கள் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக நாங்கள் போனாங்கள். அங்கே ஒரு 10 பேர் தங்களுடைய ஆசனங்களுக்காக மேயர் பதவி பெறுவதற்காக வந்து இபிடிபியோட கூட்டி சேர்ந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே வந்து நாங்கள் வந்து மக்கள் வழங்கிய ஆணை என்பது வந்து எங்களுக்கு வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு அபிவிருத்தியை செய்வதற்குத்தான் ஒரு ஆணையை தந்தார்கள். அந்த ஆணைக்கு நாங்கள் துரோகம் செய்யாமல் அந்த ஆணையை வந்து நாங்கள் துஷ்பிரயோகம் செய்யாமல் வந்து இறுதி வரை வந்து நாங்கள் வந்து கடைசி வரை இன்று வரைக்கும் வந்து கொள்கையோடு தான் நாங்கள் வந்து எங்களுடைய செயற்பாடுகளை வந்து முன்னெடுக்கிறோம். இதற்கு மேலாக வந்து மற்ற தமிழ் தேசியம் சார்ந்த நிலைப்பாடுகளில் வந்து நாங்கள் நிறைய போராட்டங்களில் வந்து பங்கு பெற்றிருக்கிறோம். மக்களை திரட்டி வந்து அந்த போராட்டங்களில் பங்கு பெற்றதுக்கான வேலை திட்டங்களை செய்திருக்கிறோம். 13ஆம் திருத்தத்தை தீர்வாக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வை வந்து மக்கள் மத்தியில் நாங்கள் செய்திருக்கிறோம். காணி சுவீகரிப்புக்கு எதிராக வந்து நாங்கள் போராட்ட களங்களில் வந்து நாங்கள் வந்து அதுக்கு எதிரான வந்து போராட்டங்களை வந்து பங்கு பெற்றிருக்கிறோம். இப்படியான பல சேவைகளை வந்து நாங்கள் அந்த 4-5 வருடங்களில் வந்து நாங்கள் நிறைய சேவைகளை வந்து செய்திருக்கிறோம். தொடர்ந்து உள்ளூராட்சி சபை தேர்தலை பற்றி கதைக்கின்ற பொழுது அதிகமாக அடுத்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, அதிகமாக மற்ற நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் குறிப்பிட விஷயம் இது ஒரு பிரதேசம் சார்ந்த ஒரு தேர்தல் அல்லது அந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்கான தேர்தலாக அவர்கள் குறிப்பிட்டு கொண்டு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நாங்கள் அந்த ஆசனத்தை கைப்பற்றுகின்ற பொழுது அந்த பிரதேசத்துக்கு இவ்வாறான அபிவிருத்திகளை செய்வோம் என்ற மாதிரி அவர்களுடைய தேர்தல் பரப்புகள் இருக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக உங்களுடைய தலைவரை குறிப்பிடுகின்ற பொழுது அவர் வந்து அதற்கு நேர்மாறான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். அதாவது இது வந்து எங்களுடைய உரிமை நிர்ணயம் சார்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்த தேர்தல் மூலமாக பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர முடியும், அதாவது தேசிய ரீதியில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்ற விஷயங்களை அவர் வந்து முன்வைக்கிறார். அப்போ இந்த 2 முரணுக்கும் இடையில் உங்களுடைய தேர்தல் பரப்புரை எவ்வாறு இருக்க போகிறது? இதில் முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால், இப்போ எங்களை தமிழரை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே இளைஞர் சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னர் தமிழருக்கு ஒரு சுயாட்சி வேண்டி வந்து நாங்கள் சுய நிர்ணயம் வேண்டி வந்து நீண்ட காலமாக போராடி வெளிக்கொண்ட இனம் இங்கே வந்து. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ ஆரம்பத்தில் வந்து அகிம்சை வழியிலும் பின்னர் எங்களுக்கு ஆயுத வழியிலும் வந்து நாங்கள் அந்த சுய உரிமையை வந்து நாங்கள் கேட்டு போராடி வந்த ஒரு இனம் 2009ஆம் ஆண்டுக்கு யுத்தம் முடித்த பின்னர் அந்த கோரிக்கையை தமிழர்களுடைய அந்த நீண்ட நாள் வந்த அரசியல் அபிலாஷைகளை வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதை கையில் எடுக்குது. இப்போ இங்கே நாங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால், உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது ஒரு பிரதேச அபிவிருத்தி சார்ந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே அவர்கள் எதில் போட்டியிடுகிறார்கள், அந்த வேட்பாளர்கள் வந்து போட்டியிடுகிறவர்கள் வந்து ஒரு கட்சி சார்ந்து தான் போட்டியிடுகிறார்கள். நான் இங்கே சுயேட்சை கொடுக்கல் பற்றி கேட்கவில்லை, ஒரு கட்சி சார்ந்து தான் போட்டியிடுகிறார்கள். அவர்கள் சார்ந்திருக்கிற கட்சிகளுடைய தேசிய கொள்கை என்ன, தமிழ் தேசியம் சார்ந்த நிலைப்பாடு என்ன? இப்போ தமிழரசு கட்சி இருக்குது, அவர்களுடைய வந்து தமிழ் தேசியம் சார்ந்த நிலைப்பாடு வந்து 13ஆம் திருத்தம். இப்போது அதிலிருந்து பிரிஞ்சு போன தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்கிற அவர்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன? விக்னேஸ்வரன் ஐயாவுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன? ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன? அப்போ இங்கே நாங்கள் வந்து மக்கள் இதுவும் ஒரு தேர்தல் தான். அப்போ மக்களுடைய வந்து ஆணையை வந்து நாங்கள் வந்து தமிழ் தேசியம் சார்ந்த அவருடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த ஆணையை வந்து கேட்கிறோம். அதில் தான் நாங்கள் வந்து அது இன்னும் வந்து இந்த முறை வந்து மிக முக்கியமாக வந்து நாங்கள் அதாவது இன்னும் வந்து நாங்கள் வந்து மும்முரமாக செய்யப்பட வேண்டியிருக்கேன்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் வந்து
உங்களுக்கு தெரியும் வந்து நாடு வந்து ஒரு மிக பாரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் வந்து சிக்கியிருக்கின்றது. அப்போ இந்த நாட்டுடைய அரசாங்கம் வந்து சர்வதேச நாணயத்திடம் நிதியத்திடம் வந்து கடனை கோருகிறது. ஆனால் அந்த சர்வதேச நாணய நிதியம் வந்து போட்ட நிபந்தனைகளில் மிக ஒரு நிபந்தனை வந்து இந்த நாட்டுக்கு இந்த உளவு கடன் வந்ததுக்கான மிக பிரதான காரணம் வந்து உள்நாட்டில் நடைபெற்ற யுத்தத்தினால் வந்து இந்த நாட்டுடைய அரசாங்கம் வந்து சர்வதேச நாடுகளிடம் வந்து கடன் பெற்றது. அதனால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தான் இந்த உலக பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது என்பது. அப்போ உள்நாட்டு பிரச்சனையை தீர்த்தால் அந்த சர்வதேச நாணய வந்து கடனை வந்து வழங்கும் என்று சொன்னால் அந்த செயற்பாட்டில் வந்து இன்றைய ஜனாதிபதி வந்து அந்த செயற்பாட்டில் இறங்கியிருக்கிறார். இந்த இனப்பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து 2 வழிதான் இருக்குது. ஒன்று, ஒற்றையாட்சியை தமிழ் மக்களை ஏற்க வைக்க வேண்டும். 2வது, தமிழ் மக்களுக்கு சுயாட்சியை வழங்க வேண்டும். அப்போ இந்த அரசாங்கம் வந்து எப்படியாவது வந்து தன்னுடைய முகவர்களை வைத்துக்கொண்டு இந்த ஒற்றையாட்சியை ஏற்க வைக்கிறதுக்காக இப்போ நடக்கிற நாடகம் தான் 13ஆம் திருத்தத்தை அமுலாக்கம் என்ற நாடகம் நடக்குது. ஏனெனில் அங்கே இந்த தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்காமல், உள்நாட்டில் இருக்கிற இனப்பிரச்சனையை தீர்க்காமல் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் கிடைக்காது என்பதற்காக வந்து போடுகிற நாடகம்தான் இது. இந்த நேரத்தில் உண்மையாக வந்து நாங்கள் வந்து தமிழ் மக்களுடைய ஒரு நேர்மையான ஒரு அரசியல் தரப்பு என்று சொன்னால் நாங்கள் இந்த நேரம் வந்து நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கணும். எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை வந்து சமஷ்டி. அந்த கோரிக்கையை வந்து இன்று வந்து கோருகிற ஒரே ஒரு தரப்பு வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான். இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு தேர்தல் வருமானு சொன்னால் சர்வதேசம் இன்றைக்கு வந்து அவதானிக்கும் வந்து 13ஆம் திருத்தத்தை கோருகின்ற ஏனைய தரப்புகளுக்கா அல்லது சமஷ்டியை கோருகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கா மக்கள் அந்த ஆணையை வழங்குகிறார்கள் என்று வந்து சர்வதேசம் கட்டாயம் வந்து விட்டு நோக்கும். இப்போ இந்த அடிப்படையில் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து என்ன மும்முரமாக வந்து நாங்கள் மக்கள் மத்தியில் இதை கொண்டு சேர்த்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஏன் பலப்படுத்த வேண்டும். இந்த நேரத்தில் வெறுமனே ஒரு பிரதேச அபிவிருத்தியை மட்டும் கருத்தில் கொண்டு வாக்களிக்காமல் நாங்கள் ஒரு உரிமை சார்ந்த ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்து நாங்கள் இந்த நிற்கிறோம். எனவே வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பலப்படுத்துங்கள். நாங்கள் பிரதேச அபிவிருத்தியும் அதையும் நாங்கள் ஒரு திறமையான ஒரு செயற்பாட்டு மூலம் வந்து நாங்கள் வந்து அந்த அபிவிருத்தியை வந்து எங்களால் செய்ய முடியும். ஆனால் அதை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் உரிமை சார்ந்து சிந்தித்து மக்கள் நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று வந்து நாங்கள் மக்கள் மத்தியில் அந்த பிரச்சாரத்தை வந்து மும்முரமாக கொண்டு வரோம். தொடர்ந்து நீங்கள் தமிழ் 13ஆம் திருத்தத்தை பற்றி கூறுகின்ற பொழுது இங்கே ஒரு மும்முனை கருத்து இருப்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. ஒரு சிலர் வந்து கூறுகிறார்கள் 13ஐயாவது நடைமுறைப்படுத்துங்கள் என்று, ஒரு சிலர் குறிப்பிடுகிறார்கள் 13ஐ நடைமுறைப்படுத்துங்கள் என்று, இன்னும் ஒரு சிலர் 13 எங்களுக்கு வேண்டாம் என்பது தீர்க்கமாக இருக்கிறார்கள். இதே நேரத்தில் அங்கே தெற்கு பகுதியை பார்க்கின்ற பொழுது பிக்குக்களின் போராட்டம் 13ஐ அமல்படுத்த வேண்டாம் என்கின்ற போராட்டம். இப்போ இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை மக்களின் பார்வை வந்து இப்போ பிக்குகள் போராடுகிறார்கள் எங்களுக்கு இது வேண்டாம் என்று சொல்லி. அப்போ பிக்குகள் போராடுகிறார் என்றால் ஒரு பாமரன் யோசிப்பான் அப்போ ஏதோ எங்களுக்கு நன்மை இருக்குது என்று சொல்லிக்கொண்டு அப்போ சிங்கள தேசமே இதற்கு எதிராக இருக்கிறது என்கின்ற ஒரு பிம்பம் இங்கே பொதுமகனிடம் உருவாக்கப்படுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே உங்களுடைய கட்சி அதற்கு எதிராக போராடுகின்ற பொழுது அப்போ இங்கே இருவருக்கும் அது கருத்து ஒத்துப்போவதான ஒரு தோற்றப்பாடு பொதுமக்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கான உங்களுடைய விளக்கம் என்ன? இல்லை, 13ஆம் திருத்தம் என்பது வந்து எங்களை பொறுத்தவரைக்கும் வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு இல்லை. முதலாவது தென்னிலங்கையில் வந்து அதுக்கு எதிராக போராடுகிற தரப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் வந்து 13ஆம் திருத்தம் கொண்டு வரப்பட்டதுக்கான மிக பிரதான காரணம் வந்து இந்திய நலன் சார்ந்த விடயம். அன்று இருந்த 80ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து பிரதமராக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தனாவுக்கும் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கும் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம். அன்றே நடந்த அந்த பூகோள ஒரு போட்டி வந்து அன்று வந்து இந்தியா வந்து சோவியத் யூனியன் சார்ந்து செயற்பட்டது. ஜே.ஆர். ஜெயவர்தனா வந்து இங்கே அமெரிக்காவுக்கு ஒரு இடத்தை கொடுத்து கொண்டு கேட்க இந்தியாவுடைய பிராந்திய நலன் கருதி எந்த ஒரு நாடும் வந்து இந்தியாவினுடைய அனுமதி இல்லாமல் இந்த நாட்டில் கால் உண்டக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் தான் அந்த 13ஆம் திருத்தம் வந்து கொண்டு வர இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்டு அது வந்து அந்த அரசியலமைப்பில் வந்து 13ஆம் திருத்தமாக கொண்டு வரப்பட்டது. 13ஆம் திருத்தம் கொண்டு வரப்பட்ட தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை, சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இந்தியா தான் நீச்சது அது. அப்போ இது ஒரு இந்திய நலன் சார்ந்த ஒரு விடயம். இந்திய நலனுக்கு எதிரான தரப்பும் வந்து சிங்கள தரப்பில் இருக்குது. அவர்களாம் போராடுகிறார்கள். அங்கே வீதியில் இறங்கி போராடுகிறவர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரான தரப்பு. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால்
13ஆம் திருத்தம் என்பது அமுலான் இருக்குது. அதில் சில பேருக்கு நம்ம வந்து 13ஆம் இதை வந்து அமலாக்க போகிறான், நாங்கள் இதை விடுறோம் இல்லைன்னு. 87ஆம் ஆண்டிலிருந்து இலங்கை அரசியல் ஜாப்பில் ஒரு திருத்தமாக இருக்கிறேன்னு சொன்னால் அமுலான இருக்குது. அதில் ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு எத்தனை மாகாண சபை வந்தது? ஏன் நீங்கள் வந்து உங்களுக்கு அதில் அதிகாரம் இருந்தால் நீங்கள் எடுத்துருக்கலாம் தானே? சரி, அதிகாரம் இல்லை, அரசாங்கம் வழங்க போதும்னு சொல்லி சொன்னால், நாங்கள் காணி போலீஸ் அதிகாரத்தை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன செய்ய வேணும்? இளைஞனுடைய அரசியல் ஜாப்பு என்பது வந்து ஒற்றையாட்சி என்ற பதம் அதில் இருக்குது. அதாவது அதிகாரம் என்பது ஒரு மையத்திலான் இருக்குது, மத்தியில் மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது. அப்படியான அரசியல் ஜாப்பில் வந்து நீங்கள் அதிகாரத்தை பகிர முடியாது. ஒற்றையாட்சி என்பது என்னத்தை குறிக்குன்னு சொன்னால் வந்து அதிகாரம் பண்ணது ஒரு மையத்தில் மத்தியில் மட்டும்தான் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி அந்த அரசியல் ஜாப்பில் இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் எப்படி அந்த ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பின் ஊடாக வந்து மாகாணங்களுக்கு அதிகாரத்தை பகிர முடியும்? பகிர முடியாது. இது வந்து வெறுமனே வந்து தமிழ் மக்களை ஏமாற்றுறதுக்காக செய்கிற நாடகம்தான். இதுக்கு வந்து எங்களுடைய தமிழ் கட்சிகளும் வந்து துணை போகிறார்கள். தமிழ் மக்களை வந்து ஒற்றையாட்சி ஏற்க வைத்தால் இங்கே இனப்பிரச்சனை என்பதற்கு நாங்கள் வந்து கதைக்க முடியாது. அப்போ தமிழ் மக்களை வந்து ஒற்றையாட்சி ஏற்க வைக்கிறதுக்கு சிங்கள அரசு போடுகிற ஒரு நாடகம் தான் இந்த 13ஆம் திருத்தம் என்ற அமுலாக்கம். நீங்கள் கூறிய சரியான விஷயம். தொடர்ந்து நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலை பார்க்கின்ற பொழுது இப்பொழுது பல்வேறு சுயேட்சை குழுக்களும் இதில் களமிறங்கியிருக்கிறார்கள். தமிழ் தரப்பு மிகவும் பிளவடைந்து ஒவ்வொரு கூட்டமைப்பு உடைந்திருக்கிறது. அங்கே இருந்து 4-5 கட்சிகள் பொதுவாக முளைத்திருக்கிறார்கள். அதே போன்று சுயேட்சை குழுக்களும் இங்கே அதிகமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த வாக்கு சிதறல் என்பது இங்கே மிக பெரும் ஒரு சவாலாக இருக்க போகிறது. அப்படி இப்படியான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய கட்சி எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது? இல்லை, நாங்கள் வந்து கட்சிகள் வந்து ஏன் பிரிஞ்சு நிற்கிறோம்ன்றது எங்களுக்கு தெரியாது. உண்மையில் வந்து ஒற்றுமைன்னு இங்கே பார்த்தா வந்து இங்கே 2 கட்சி தான் இருக்கலாம். ஒன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இன்னொன்று வந்து மிச்ச கட்சியெல்லாம் ஒன்று சேரலாம். ஏன்னு சொன்னால் மிச்ச கட்சி இந்த கொள்கை என்னப்படையெல்லாம் ஒன்று தான். 13ஆம் திருத்தத்தை தான் இபிடிபியும் கேட்குது, தமிழரசு கட்சியும் கேட்குது, தமிழரசு கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு குத்து விளக்கும் கேட்குது, விக்னேஸ்வரன் ஐயாண்ட கட்சியும் அதே நிலைப்பாடு. இப்போ இவர்கள் வந்து ஒன்று சேரலாம். ஏன்னா அவருடைய எல்லாருடைய நிலைப்பாடும் வந்து 13ஆம் திருத்தம் தான் அவருடைய நிலைப்பாடு. ஆனால் சமஷ்டியே கோரூர் ஒரே ஒரு கட்சி எது இப்போ இன்றைக்கி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. அப்போ ஒற்றுமை என்பது எங்கே இருக்க வேண்டும்? அவை ஒற்றுமைப்படட்டும். நீங்கள் வந்து உங்களுடைய கொள்கை நிலைப்பாடு சமஷ்டியாக இருந்தால் உங்களுக்கு பின்னால் வந்து கொண்டு வந்துடலாம். இந்த கட்டத்தில் வந்து நாங்கள் இப்போ செய்ய வேண்டிய ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், மக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். வந்து சரியான தரப்புக்கு பின்னால் கட்சிகளை ஒற்றுமைப்படுத்த முடியாது, கொள்கை ரீதியாக வந்து ஒற்றுமைப்படுத்த முடியாது. இந்த நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து மக்களிடம் சென்று மக்களை வந்து ஒரு கட்சிக்கு பின்னால், அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு கீழே ஒற்றுமைப்படுத்துகிறது தான் எங்களுடைய மிகப்பெரிதான ஒரு பணியாக வந்து இருக்குது. அதைத்தான் நாங்கள் இந்த பிரச்சாரமாக வந்து நாங்கள் வந்து செய்து கொண்டு இருக்கிறோம். கட்டாயம் வந்து நாங்கள் வந்து அதை முழுமுச்சாக வந்து செய்து வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நாங்கள் இந்த ஒரு உள்ளூராட்சி தேர்தலில் வந்து மக்களை ஒற்றுமைப்படுத்தி இந்த கட்சிகள் பிளவுபட்டதுக்கான காரணத்தை மக்களை தெளிவுபடுத்தி 13ஆம் திருத்தத்தில் இருக்கிற ஆபத்தையும் தெளிவுபடுத்தி நாங்கள் கட்டாயம் வந்து எங்களுக்கு பின்னால் வந்து மக்களை வந்து நாங்கள் அணிதிரட்டுவோம். நீங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த மேஜரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதாவது மணிவண்ணன் அவர்கள் பதவி விலகலை தொடர்ந்து இப்போது ஆர்னோல்ட் அவர்கள் மீண்டும் முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். இனி அவர் வரும் காலங்களில் அவருடைய வரவு செலவு திட்டத்தை அறிக்கையிடப் போகின்றார். அப்போ முதலில் நடந்த, அதாவது மணிவண்ணனுடைய வரவு செலவு திட்டத்தை நீங்கள் புறக்கணித்திருப்பீர்கள். அதே மாதிரி இப்போது ஆர்னோல்ட் கொண்டு வரப்போகின்ற வரவு செலவு திட்டத்தை உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்க போகுது, அல்லது உங்களுடைய கட்சியின் தீர்மானம் எதுவாக இருக்க போகிறது? இல்லை, நாங்கள் முதல் ஆர்னோல்ட் இருக்கைக்கு வந்து முதலாவரிடம் வந்து பட்ஜெட்டுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தாங்க. முதலாவரிடம் ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் சில நிபந்தனைகளை வச்சு வந்து எங்களுடைய இந்த திண்ம கழிவு அகற்றல் செயற்பாட்டுக்கு ஒரு பொறிமுறையை உருவாக்கி இது ஒரு சரியான பொறிமுறையை உள்வாங்குங்கன்னு சொல்லி வந்து அவர் வந்து வரவு செலவில் உள்வாங்கினவர், அதுக்கான நிதியை ஒதுக்கினவர். அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் அவருக்கு அந்த பட்ஜெட்டுக்கு ஆதரவு கொடுத்துனாங்க. ரெண்டாவது முறை வந்து அவர் பட்ஜெட்டை போடும்போது நாங்கள் வந்து எதிர்த்து வாக்களிச்சினாங்க. அதுக்கு எதிர்த்தக்கான காரணம், நாங்கள் கொடுத்த அந்த திண்மக்கழிவு அகற்றல் பொறிமுறையை வந்து அவர் வந்து நடைமுறைப்படுத்தலை, செயற்பாட்டில் வந்து அதை காட்டலை. அதுக்கப்புறம் வந்து வரவு நாங்கள் வந்து அவருக்கு எதிராக தான் வாக்களிச்சினாங்க. நாங்கள் எதிர்த்து வாக்களித்ததுக்கான காரணம் வந்து இவர் வந்து நிர்வாக ரீதியாக வந்து ஒரு திறனற்றவர்,
மற்றதுங்களுக்கு அந்த ஸ்மார்ட் போர்ட் சம்பந்தமாக வந்து நடந்த ஒப்பந்தங்கள், அது சம்பந்தமான முறைகேடுகள், அப்போ அது சம்பந்தமாக வந்து அவருடைய அதாவது முதல்வரை வந்து நாங்கள் வந்து அந்த ஆசனத்திலிருந்து இறக்கணும் சொன்னால் நாங்கள் வர செலவு திட்டத்தை தோற்கடிப்பதன் மூலம் தான் இறக்கலாம். அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் அவருக்கு எதிராக வாக்களித்து வந்து நாங்கள் ஆட்சியிலேருந்து இறக்கினாங்க. இப்போ மீண்டும் வந்து மணிவண்ணன் வந்து தெரிவு செய்யப்படைக்கும் வந்து உங்களுக்கு தெரியும் மணிவண்ணன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து கட்சி ரீதியான பிரச்சனைகள், அவருடைய கொள்கை நிலைப்பாடு, அவர் மக்கள் வழங்கிய ஆணைக்கு எதிராக வந்து தரப்போட வந்து போய் கூட்டு சேர்ந்து ஆட்சியை பிடிச்சது என்ற காரணங்களுக்காக வந்து நாங்கள் அவருடைய பட்ஜெட்டுக்கு எதிராக வாக்களித்தோம். இப்போ இந்த முறை வந்து திருப்பி மீண்டும் ஆனண்டவர்கள் வந்திருக்கிறார். அவருடைய பரவசல திட்டத்தையும் வந்து நாங்கள் வந்து எப்படியும் நாங்கள் அதை வந்து அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க போகிறது இல்லை. ஏனெனில் அவர் ஆரம்பத்தில் இருக்க வந்து அவர் விட்ட பிழைகள், தவறுகள், அவருடைய நிர்வாக திறமையின்மை என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து அந்த காரணத்துக்கான எதிராக வாக்களித்தோமோ அதே நிலைப்பாட்டோடு தான் நாங்கள் இன்றைக்கும் வந்து அவரை வந்து நாங்கள் எதிராக வாக்களிக்கிறோமோ அல்லது அந்த அந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் என்பது நாங்கள் இன்னும் முடிவெடுக்கல. ஆனால் ஆதரவு கொடுக்க மாட்டோம். தொடர்ந்து பேசுகின்ற பொழுது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் நீங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அபிவிருத்தி என்கின்ற நோக்கின்ற பொழுது பொதுவாகவே அதாவது மத்தியில் அவர்களுடன் கூட்டணியாக இருக்கக்கூடிய சில கட்சிகள் வந்து தங்களுடைய பிரதேசங்களிலும் சரி அவர்களை நாடி செல்வதற்கான உதவிகளையும் இந்த வீட்டு திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது பிற வேலை வாய்ப்புகள் அவ்வாறான பல விஷயங்களை செய்வதை காணக்கூடியதாக இருக்குது. அது அவர்களுடைய நன்மையோ அல்லது சுயலாபமோ பொதுலாபமோ அதை பற்றி விவாதிப்பு முன்பாக அப்படி ஒரு பொறுமை நடந்து கொண்டிருக்குது. ஆனால் இப்போ தொடர்ந்தும் அரசை விமர்சித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் வந்து அவ்வாறான ஒரு நிலை வந்து இல்லை. அவர்களால் வந்து பொதுமக்களுக்கு அவ்வாறான நடைமுறைகளை இவர்களை மீறி செய்ய முடியாது உள்ளது என்பது உண்மையாக இருக்கிறது. அந்த கட்டத்தில் மக்கள் மீது உங்கள் கட்சியின் பார்வை எவ்வாறாக இருக்கும்? அவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறீர்கள்? இல்லை, இதில் என்னென்னு சொன்னால் இப்போ அந்த வீட்டு திட்டங்கள் வழங்குறதெல்லாம் வந்து மத்திய அரசால் தான் வழங்குறது. உண்மையில் வந்து யாருக்கு அந்த வீட்டு திட்டத்தை வந்து நான் வழங்க வேண்டும், உண்மையாக வந்து சரியான தரப்புக்கு போய் சேருதா என்று சொல்லி வந்து அவர்கள் வந்து உண்மையாக வந்து அந்த வட்டாரத்தினுடைய பிரதிநிதி ஊடாகத்தான் அதை செய்ய வேண்டும் உண்மையாக. ஆனால் இங்கே வந்து தங்களுடைய கட்சியை வளர்க்குறதுக்காக சிங்கள தரப்புகள் வந்து சிங்கள அரசு வந்து இங்கே தங்களுடைய கட்சி சார்பாக இருக்கிறதால பயன்படுது. உண்மையாக வந்து அந்த வட்டாரத்துடைய பிரதிநிதி என்றால் அவருக்கு தான் தெரியும், அந்த வட்டாரத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவருக்கு தான் தெரியும் வந்து இங்கே வந்து யாருக்கு அந்த வீட்டு திட்டத்தை வழங்க வேண்டும், இந்த வேலை திட்டத்தை செய்ய வேண்டும் என்பது வந்து அந்த வட்டார பிரதியின் ஊடாகத்தான் அதை செய்ய வேண்டும். அதுக்கான ப்ரொப்போசலை வந்து அதுக்கான முன்மொழிவை வந்து அந்த வட்டார பிரதியிடம் தான் எடுக்க வேண்டும். ஆனால் இங்கே அப்படி செய்கிறார்களா? இல்லை. இங்கே வந்து என்னென்னா தங்களுடைய கட்சியை வளர்க்க வேண்டும். சிங்கள அரசாங்கம் வந்து தன்னுடைய அரசியலை வந்து இங்கே தமிழ் மக்கள் மத்தியில் வந்து எப்படியாவது வளர்க்க வேண்டும், ஒற்றையாட்சியை வந்து மக்களை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வந்து அந்த அரசியலை செய்யுது. இதில் வந்து எங்களுடைய தவறு எதுவும் இல்லை. உண்மையாக வந்து செய்ய வேண்டியது அந்த வட்டார பிரதிநிதிகளாக தான் செய்ய வேண்டும். அவர்களிடமிருந்து முன்மொழிகளை எடுத்து அவர்களாகத்தான் அந்த வேலை திட்டங்களை வந்து செய்ய வேண்டியது செய்யாத நடைமுறை. ஆனால் அதை செய்வதில்லை என்று சொன்னால் அவர்கள் வந்து கட்சி அரசியல் தங்களுடைய கட்சி நலன் சார்ந்த அவர்கள் சிந்திக்கிறார்கள். தொடர்ந்தும் நீங்கள் வந்து அரசுக்கு எதிரான கடுமையான வாதங்கள், அதாவது தமிழர் சார்ந்த கோரிக்கைகளையும் சரி அவர்களுக்கான நியாயங்களையும் சரி பேசி வருகிறீர்கள். இவ்வாறு தொடர்ந்து செய்கின்ற பொழுது இந்த அரசியல் நிலைப்பாடு, அதாவது சில தரப்பு வந்து இப்போது அரசுக்கு முழு ஆதரவாக இருக்கிறார்கள், சில தரப்பு வந்து திரைமறையில் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அரசுடன் இணைந்து கொண்டு வெளியூர் தோற்றப்பாடு, அதாவது சொந்த நிகழ்வில் கலந்து கொள்வார்கள், பிறகு இங்கே வந்து போராட்டங்கள் செய்பவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். இவ்வாறான ஒரு முரண்நகைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதை எவ்வாறு மக்களுக்கு விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறீர்கள்? இல்லை, மக்களுக்கு வந்து நாங்கள் உலக தூரத்துக்கு வந்து விளங்கப்படுத்தணுமோ உலகத்துக்கு விளங்கப்படுத்தினா மக்களும் வந்து விளங்கி கொள்கிறார்கள். இப்போ யார் சரியான தரப்பு என்பது வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து ஆரம்பிக்கிற இடத்துல வந்து நாங்கள் இப்போ மக்கள் மத்தியில் போய் தான் போய் வர இடத்துல வந்து மக்கள் விளங்கி கொள்கிறார்கள். சரியான தரப்பு வந்து இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் என்பதை வந்து அவர்கள் விளங்கி கொள்கிறார்கள். சில தரப்புகள் வந்து போன 2018ஆம் ஆண்டு தேர்தல் முறைகளில் வந்து முழங்கினார்கள் வந்து கடந்த இபிடிபியின் ஆட்சியில் நாங்கள் நடந்த ஊழலை விசாரிப்போம், எங்களுக்கு ஒரு ஆணையத்தாருங்கள், எந்த கட்டத்திலும் நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசியத்துக்கு எதிராக கூட்டு சேர மாட்டோம், பதவியை பிடிக்கிறதுக்கானே கூட்டு சேர மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் மக்கள் அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஆணையை வழங்கினார்கள்.
இபிடிபியோட ஊழலை விசாரிப்போம் ஒரு ஆணையத்தாரங்கன்னு கேட்டவர்கள் அப்புறம் என்ன செய்தார்கள்? அங்கவே வந்து சிறிய தியேட்டரில் வந்து கெஞ்சி வந்து காலில் உள்ளாத குறையாக வந்து கெஞ்சி தான் அந்த பதவியை பெற்றார்கள். இன்றைக்கு இதெல்லாம் மக்கள் மத்தியில் வந்து அம்பலமாயிட்டுது. அவருக்கு இபிடிபியோடு நின்றார்கள். அப்புறம் வந்து விக்னேஸ்வரன் ஐயாவோட போய் நிற்கிறார்கள். மற்ற தரப்புகள் தமிழரசு கட்சி மற்றது இந்த குத்துவிளக்கில் நிற்கிறவர்கள் தொடர்பாகவும் வந்து மக்கள் மத்தியில் வந்து அவர்களுடைய நிலைப்பாடெல்லாம் வந்து அம்பலமாக இருக்குது. அப்போ சரியான தரப்பு வந்து இந்த 2010 ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கிற ஒரே ஒரு கட்சி என்பது வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பதை வந்து மக்கள் பூரணமாக ஏற்றுக்கொள்கிறார். நாங்களும் 2 முன்னாள் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறோம் மக்கள் மத்தியில். அப்போ அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் கூறுகிற கருத்து வந்து தான் நாங்கள் சொல்கிறோம். இங்கே இப்போ இன்னும் நாங்கள் அந்த பிரச்சாரத்தை செய்வோம் மக்கள் மத்தியில். இவர்கள் ஒரு தேர்தலுக்காக தேசியம் சார்ந்த ஒரு முகத்தை காட்டுற தரப்பும் இருக்குது. சில தரப்புகள் வந்து அதுக்கு பின்னால் வந்து அவர் திரைமறைவில் வந்து தேசியத்துக்கு எதிரான ஒரு செயற்பாடுகளில் வந்து அவர்களோட வந்து கூட்டு சேர்ந்து சில பேர் இந்த இராணுவ இந்த மயமாக்கல் மேற்கொள்கிற சில பேரை வேட்பாளராக போட்டிருக்கிறோம். நாங்கள் வந்து இன அழிப்பு செய்த இராணுவத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்று இங்கே உலகமில் இருக்கிற எல்லாரும் வந்து போராடி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இங்கே இராணுவத்துக்கு பலியளிக்கிறவர்கள் கொண்டு வேட்பாளர்களாகவும் போட்டிருக்கிறோம். அவர்களிடமிருந்து நிதியை பெற்று வந்து சில அபிவிருத்திகள் என்ற ஒரு மாயை காட்டி அவர்களை வந்து புனிதராக்கிறதுக்கும் வந்து இவர்கள் செயற்படுகிறார்கள். இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் வந்து அம்பலமாக இருக்குது. நாங்கள் தொடர்ந்து வந்து அந்த செயற்பாடை முன்னெடுப்போம். தொடர்ந்து பேசுகின்ற பொழுது புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றிருக்கிறார். அவருடைய அரசியல் வரலாற்றில் நீண்டகால போராட்டமாக இருந்தது ஜனாதிபதி பதவி என்பது. அந்த சதுரங்க ஆட்டத்தில் எதிர்பாராத விதமாகவோ அல்லது எதிர்பார்த்த விதமாகவோ ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருந்தது. இந்த ஆட்சி மாற்றம் இடம்பெற்று இந்த வகையான காலப்பகுதிகளில் தொடர்ந்தும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வருகின்றது. இந்த தேர்தலை தொடர்ந்து நிச்சயமாக அடுத்து ஜனாதிபதி தேர்தல் பெறப்போகிறது. அப்போ இப்படியான நிலைமையில் இந்த உள்ளூராட்சி சபையினை கடந்து ஜனாதிபதி தேர்தல் ஒன்று அறிவிக்கப்படுகின்ற பொழுது அப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நகர்வுகள் எவ்வாறு இருக்கு? ஜனாதிபதி தேர்தலில் நிலைப்பட கேட்குறீங்க. ஜனாதிபதி தேர்தல் என்பது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. என்னென்னு சொன்னால் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத எந்த தரப்புக்கும் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து ஆதரவு கொடுக்காது. மக்கள் அதான் ஆதரவு கொடுக்குறது வந்து மக்கள் தானே. அப்போ மக்கள்கிட்ட நாங்கள் சொல்லுவோம் வந்து அந்த தேர்தலில் வந்து எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளாத தரப்புக்கும் வந்து ஆணையை வழங்காதீர்கள் என்ற கோரிக்கையை தான் வந்து எங்களுடைய கட்சி வந்து இன்றுக்குவே அந்த நிலைப்பாடு தான் எடுக்கும். அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்னங்கள் வந்து தமிழ் மக்களுக்கான ஒரு சுயாட்சி, வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்ட தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி ஆட்சி முறையை தான் எங்களோட கட்சி வந்து நீண்ட காலமாக இதான் நீண்ட கால தமிழ் மக்களுடைய அபிலாஷை. அப்போ 2010 பிறகு தான் தமிழ் தேசிய மக்கள் மணி அதை கையில் எடுக்கும். அது மட்டும் வந்து ஆயுத வழியிலையும் அறவழியிலையும் வந்து நடந்த போராட்டம் வந்து 2009 யுத்தம் மௌனித்த பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த பாரதி விலக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இங்கே வந்தவர்கள் வந்து அந்த கொள்கையை வந்து கையில் எடுத்து செயல்படுகிறார்கள். அப்போ புதிய ஜனாதிபதி எலெக்ஷன் நடந்தால் தமிழ் தேசிய மக்கள் மணி எப்போவும் தன்னுடைய கொள்கையிலே பலது மாறாது. எங்களுக்கான தேவையை வந்து நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைப்போம். அதை ஏற்றுக்கொண்டால் அதுக்கான ஆதரவை வந்து கொடுக்க சொல்லி சொல்லுவோம். இல்லாட்டி வந்து நாங்கள் புறக்கணிக்கத்தான் சொல்லுவோம். ஜாழ் மாநகர சபை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வசமாகின்ற பொழுது எவ்வாறான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இனிவேறு எலெக்ஷனில் வந்து நிச்சயம் இருக்குது. வந்து முழுமையாக வந்து நாங்கள் எந்த கட்டத்திலும் வந்து மக்கள் வழங்குகிற ஆணைக்கு முரணாக செயற்பட மாட்டோம். மக்களிடம் வந்து நாங்கள் ஆணையை பெறும்போது கொள்கையுடன் கூடிய அபிவிருத்தி எந்த கட்டத்திலேயும் வந்து நாங்கள் கொள்கைக்கு முரணாக செயற்பட மாட்டோம். அப்போ நாங்கள் வந்து ஒரு சிறந்த ஒரு நிர்வாகத்தை வந்து அமைப்போம். ஊழலற்ற ஒரு நிர்வாகம், எதையும் ஒரு வெளிப்படைத்தன்மையாகவும் வேணும்னு சொன்னால் கடந்த ஆட்சியில் வந்து இப்போ உங்களை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சில ஒப்பந்தங்கள் வந்து திரைமறைவில் செய்யப்பட்டிருக்கு. இந்த டயலாக் நிறுவனத்தோட வந்து ஒரு 10 விளம்பர பதாயக்காக வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டது வந்து சபைக்கு தெரியாது. மிகப்பெரிய ஒரு தொகை கிட்டத்தட்ட 80 மில்லியன் 8 கோடி. சரி, அந்த ஒப்பந்தம் செய்த பிரதி கூட இல்லை. அங்கே ஒரு மாநகர சபையுடைய ஆவணத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய வந்து நிர்வாகியார், ஆணையாளர்.
அந்த பிரதி வந்து அங்கே ஆணையராக கேட்டால் பிரதி இல்லை, பிரதியை கூட களவெடுத்துட்டு போயிட்டார். இருந்த மேயர், முன்னாள் மேயர் வந்து பிரதியை கூட அவர் மேயராக இருக்கும்பொழுது வந்து எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு மாநகர சபையை சார்ந்த அவர் சார்ந்த ஒரு ஆவணம் மட்டும் நான் என்னுடைய முகப்புத்தகத்தில் போட்டது. முகப்புத்தகத்தில் போட்டதுக்கு வந்து எனக்கு நிறைய விளக்கம் குரல் கடிதம் எல்லாம் போட்டவர். அந்த ஆவணம் வந்து எப்படி கூட கைக்கு வந்தது, ஆளுநருக்கெல்லாம் கடிதம் கொடுத்து எனக்கு விசாரணை ஏற்படுத்துவது எல்லாம் அவர் கடிதம் அனுப்பினவர். ஆனால் ஒன்றும் நடைபெறையில்லை. இன்றைக்கு அவர் வந்து அங்கே ஒரு ஆவணமும் இல்லையா. நாங்கள் இப்போ இருக்கிற மேயர் சொல்கிறார் வந்து இது மட்டும் இல்லை, ஒரு ஆவணம் கூட வந்து அது ஒரு பிரதி கூட வந்து அங்கே இல்லையா. ஏன் கொண்டு போகிறோம்? உங்களோட எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுமாண்டா. இப்படியான திரைமறைவில் செய்கிற ஒப்பந்தங்கள், இப்படியான முறைகேடுகள் செய்கிறாருன்னு சொன்னால் நிச்சயம் வந்து அதுக்கு பின்னாலே ஒரு ஊழல் சார்ந்த ஒரு விஷயம் இல்லாமல் அதை செய்ய மாட்டார். இந்த ஆரியகுலம் நாங்கள் எத்தனை தடவை வந்து நாங்கள் வந்து சபையில் வந்து அதுக்கான எஸ்டிமேட்டை காட்டுங்க, அதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி எஸ்டிமேட்டை காட்டுங்க. கடைசி வரைக்கும் எங்களுக்கு காட்டையில். ஆனால் எங்களுக்கு வந்து சொல்லப்பட்டது வந்து 1,80,00,000 ரூபா தொகை தான் அவர் அதுக்கு தான் செய்கிறோம்ன்று. அந்த நிதியை வழங்கினவருடைய அன்றைக்கு ஒரு நேர்காணலில் பார்த்தோம், தான் ஆரியகுலத்துக்கு 3 கோடி வந்து செலவழிச்சுட்டு 1,80,00,000 ரூபா செலவழிச்சங்களை சபைக்கு கூறினவர் முதல்வர் மணிவண்ணன், முன்னாள் முதல்வர் மணிவண்ணன். ஆனால் இங்கே 3 கோடி செலவழிக்கப்பட்டதாக வந்து அவருடைய நிதி வழங்கினவர் சொல்கிறார். அப்போ என்ன நடந்தது? நிச்சயம் வந்து இதுக்கு பின்னால் ஏதோ நடந்திருக்கு. நாங்கள் நிச்சயம் அதை வந்து வெளிக்கொண்டு வருவோம். இப்போ இருக்கிற நாங்கள் முதல்வர்கிட்ட வந்து நாங்கள் சபையோடாக வந்து அதை கோருவோம், அதுக்கு ஆவணங்களை கோருவோம். ஏன்னு சொன்னால் இது தனி நபர் வந்து ஒரு நிதி பங்களிப்பு செய்தாலும் அதனுடைய ஆதனம் என்பது மாநகர சபைக்கு சொந்தமான ஆதனம். அதில் இருந்து முறைகேடு நடந்தால் பொறுப்பு கூற வேண்டியது சபை தான். அந்த காலத்தில் இருந்த சபை தான் பொறுப்பு கூற வேண்டும். அப்போ இதுக்கிடையில் என்ன நடைபெற்றது? இந்த இடையில இருந்த நிதி எங்கே? நிச்சயம் வந்து மிக விரைவில் வந்து இது சம்பந்தமாக வந்து மிக விரைவில் வந்து வெளிச்சத்துக்கு வரும். கட்டாயம் நாங்கள் அதை கொண்டு வரும். அப்போ இப்படியான ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை வந்து எங்களுடைய ஆட்சி அமையும் போது நிச்சயம் வந்து இப்படியான ஊழலற்ற ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நாங்கள் வந்து நிச்சயம் ஏற்படுத்துவோம். மற்றொரு நிர்வாக திறமையாக ஒரு நிர்வாகத்தை வந்து நாங்கள் அளவுக்கு அதிகமான ஊழியர்கள் இருக்கிறார்கள் மாநகர சபையில். திண்ம கழிவு அகற்றலுக்கு நாங்கள் ஒரு நிரந்தரமான ஒரு சரியான ஒரு பொறிமுறையை வந்து கொண்டு வந்து வீதியில் வந்து குப்பை இல்லாதமாறு நாங்கள் நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். இங்கே இவர்கள் குளங்களை தாங்கள் அழகப்படுத்துகிறன்னு சொல்கிறவர்கள் வந்து ஒழுகுற வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது முக்கியமாக, இல்லாட்டி அந்த சீட்டை முதல் மாற்றணுமா? அடிப்படை பிரச்சனை தீர்க்காமல் நீங்கள் வர்ணம் பூசுகிற வேலை மாதிரி தான் நீங்கள் செய்கிறீங்க. அடிப்படை பிரச்சனையை தீரவில்லை. திண்ம கழிவுக்கு இதுக்கு வந்து நீங்கள் ஒரு தீர்வை காணாமல் இப்படி ஒரு அழகுபடுத்தலை செய்தால் மக்களுடைய வாக்களை பெறலாம்ன்ற ஒரு தப்பு கணக்கு போட்டு அதுக்கு கொண்டு செலவழிக்கிறீங்க. இப்படியான நாங்கள் வந்து வேலை திட்டங்களை செய்யாமல் அடிமட்ட பிரச்சனையிலிருந்து வந்து நாங்கள் வந்து ஒரு சரியான நிர்வாகத்தை வந்து அமைப்போம். நிச்சயமாக வந்து இந்த முறை வந்து யாழ் மாநகர சபை என்பது வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வசப்படும் என்பதில் மாற்றமில்லை. இந்த தேர்தல் பரப்புரைகள் நேரத்தில் இங்கே வந்து எங்களுக்கான உடைய நேர்காணலை தந்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு நிதர்சனம் வாயிலாக பல்வேறு தரப்பினர்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். நன்றி.